அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த தேர்தலுடைய முடிவுகள் இனிமே சீமானோட யாருமே மோதக்கூடாது அப்படின்ற அளவில் தான் வரப்போகுது அப்படின்னு பத்திரிகையாளர் பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சிருக்காரு. இது குறித்த அந்த முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். காலங்காலமாக தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுக அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாதகமாக தான் நாம் தமிழர் கட்சி மாறி இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு பத்திரிகையாளர் பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காரு. இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த நேர்காணலில் தேர்தலுடைய முடிவுகள் அப்படின்றது எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்னா, இனிமேல் நாம் தமிழ் கட்சியோட மோதுற அளவுக்கு தமிழ்நாட்டில் வேற எந்த ஆளுமையும் இல்லை அப்படின்ற அளவு தான் வரப்போகுது அப்படின்னும். ஏன்னா சீமானுடைய கொள்கையான 1 கோடி வாக்கு அவர் வாங்க போறாரு. இந்த மாதிரி 1 கோடி வாக்கு வாங்கி 20% மேல போயிட்டாரு அப்படின்னா திமுக அதிமுகக்கு பிறகு நாம் தமிழ் கட்சி அப்படின்னு இல்லாம திமுக அதிமுக 2 கட்சிகளுமே எதிர்க்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நாம் தமிழ் கட்சி இருக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு பத்திரிகையாளர் பாண்டே அவர்கள் சொல்லியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். தேர்தலுக்கு முன்பு இருந்தே நிறைய கருத்து கணிப்புகள் எடுத்துட்டு இருக்கக்கூடிய பாண்டே மற்றும் அவருடைய டீம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியுமே சீமானுடைய வளர்ச்சி படிப்படியாக ஏறிட்டு தான் இருக்கே தவிர எந்த ஒரு இடத்துலயுமே சரிஞ்ச மாதிரி தெரியல அப்படின்னும். இன்னும் சொல்ல போனா 21 தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை பிடிச்ச பிறகு நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி அப்படின்றது அசுரத்தனமாக தான் இருக்கு அப்படின்னும். டெல்டா பகுதிகளை பொறுத்த வரைக்கும் சீமானுடைய ஆளுமை தான் அதிகமா இருக்கு அப்படின்னும். முன்பு பாமக விசிக இருந்த இடங்கள்ல எல்லாம் தற்போது நாம் தமிழ் கட்சி தான் தங்களுடைய ஆளுமையை காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு பத்திரிகையாளர் பாண்டே மட்டும் இல்ல முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் மற்றும் மாணவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் இன்றைய தினம் தேர்தலிலேயே மக்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா சீமானுடைய சின்னம் எதுப்பா அப்படின்னு கேட்டு வாக்களிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி திமுக ஒரு பெரிய அச்சத்துக்குள்ளாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பாமர மக்கள் பாத்தீங்கன்னா இன்னும் அவங்க கையில அலைபேசி இல்லாத காரணத்தினால நியூஸை மட்டுமே பார்த்து தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான மக்களுக்கு இன்னமும் நாம் தமிழ் கட்சியுடைய சின்னம் எது அப்படின்னு மனசுல பதியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு வாக்கு போட வந்த ஒவ்வொரு மக்களுமே அந்த பள்ளிக்கு வெளியவோ இல்ல அந்த அலுவலகத்திற்கு வெளியவோ சீமானுடைய சின்னம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு உள்ள போயிருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் பாண்டே பேசியிருக்கக்கூடிய வீடியோவை ஒரு சில காப்பிரைட்ஸ் காரணங்களால் இணைக்க முடியல. நீங்க அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு பாண்டே இன்டர்வியூ அப்படின்னு போட்டாலே பார்க்க முடியும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.